தமிழ் சினிமாவின் பொக்கிஷமான நடிகையாக விளங்கியவங்க இவங்க. குணச்சித்திர வேடங்கள்ல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. இன்னைக்கும் அவங்களோட இடத்தை யாராலுமே நிரப்ப முடியல. இவங்க 5 முதலமைச்சர்களோட நடிச்சிருக்கிறாங்க. நான் யாரை சொல்றேன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். ஆச்சி மனோரமாவை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 1500க்கும் மேற்பட்ட படங்களிலும் 5000த்துக்கும் மேற்பட்ட நாடகங்களிலும் நடிச்சு கின்னஸ் சாதனை புத்தகத்துல இவங்க இடம் பெற்றிருக்காங்க. கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, அண்ணா விருதுன்ட்டு நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க. 3 தலைமுறை நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையே கலைக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்கன்னா பாருங்களேன். காமெடி ராணியா தமிழ் மக்களை குலுங்க குலுங்க சிரிக்க வைத்த மனோரமாவின் தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியா அமையல. ஆசையா காதலிச்சு திருமணம் செய்துகிட்ட கணவர் குழந்தை பிறந்ததும் ராசி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோரமாவையும் அவங்களுடைய குழந்தையும் தள்ளி வச்சுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு கேள்விப்படுறோம். சொந்த வாழ்க்கை சோகம் நிறைந்ததாய் இருந்தாலும் தடைகளை தாண்டி திரையுலகில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரானாங்க மனோரமா. 5 தென்னிந்திய முதல்வர்களோடு நடித்த ஒரே நடிகை என்ற பெருமையை பெற்றவங்க. தமிழக முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி இவங்களோட நாடக மேடைகளில் மனோரமா நடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோருடன் என்.டி. ராமாராவுடனும் தெலுங்கு படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலி 5 முதல்வர்களோடு நடித்த பெருமை பெற்றவங்க இவங்க. மனோரமாவுக்கு இறுதி வரை நிறைவேறாத ஆசை ஒன்று இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஆமாங்க, இவங்க திருநங்கைகள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துல நடிக்க ஆசைப்பட்டாங்களாம். ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்காமலே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் அவங்க இடத்தை யாராலுமே நிரப்ப முடியலையாம். ஆச்சி மனோரமா இன்னைக்கு இல்லைனாலும் கூட எல்லாருடைய மனசுலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க.